மை டியர் கௌதம் சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான குட் ஈவினிங் பார்ட் 12க்கு இன்றைக்கி ரிசல்ட்டுன்னு சொன்னாங்களே ப்ரோ. இன்றைக்கி நீங்கள் வீடியோ போட்டிங்க ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லி. பட் வேணால் வெப்சைட்டை ஓப்பன் ஆகல, யாருக்குமே ரிசல்ட் வரலையே ப்ரோ, போய் சொல்கிறீங்களா, ஃபேக் நியூஸ் சொல்கிறீங்களா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட். அதுக்கோசம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு வந்து அந்த வீடியோ இப்போ நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள், தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10th 11th ரிசல்ட் எப்போ, 12th பார்த்தீங்கன்னா கூகுளில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ரிசல்ட்டுன்னு சொன்னாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நேற்றே பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்லேயே ஆஃபீஸில் வந்துருச்சு. ஓகேங்க, நியூஸ் சேனல்ஸ்லாம் போய் சொல்ல மாட்டாங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் தான் வச்சு போடுவாங்க. ஓகேங்க, நானும் அதே மாதிரி அதை வச்சு தான் நான் போட்டேன். பட் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கிற தகவல்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இன்னும் ரிசல்ட் வரல. அதுதான் ஏன்னு சொல்லி எனக்கும் சத்தியமாக புரியல. நம்முடைய ராஜ்மோகன் அவர்கள், நம்முடைய அமைச்சர் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அவரும் வேறு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. நானும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் எல்லா வெப்சைட்டும் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன், கூகுள்லையும் சரி எதில் போய் பார்த்தாலும் 22 தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே போட்டிருக்கு. 10th 12th ஜூலை லாஸ்ட் வீக்கின் போட்டிருக்கு. பட் இது வரைக்கும் 12th இன்னும் ரிசல்ட் வரவே இல்லை. நானும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க எல்லாரும் கேட்டு பார்த்துட்டேன், இன்றைக்கி தான் ரிசல்ட்டுன்னு சொன்னாங்க. பட் அது என்னன்னு தெரில, அதை பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் எதுவுமே வரல அப்படின்னு தான் சொல்லி நான் டீச்சர்ஸ்டையும் கேட்டு பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ்ட்டு, அவங்களும் பார்த்தீங்கன்னா அதான் சொன்னாங்க. ஓகேங்களா? அதுக்கோசம் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோ. இதுவரை யாருமே இது கிளாரிஃபிகேஷன் பற்றி வீடியோ போடலன்னு நினைக்கிறேன், நான் தான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்துக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு போனால் இன்றைக்கி மார்னிங் ரிசல்ட் கன்ஃபார்ம் வந்திருந்தால் உங்களுக்கு மார்னிங்கே வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ நைட் ஆயிடுச்சு, நைட்டு வருமானம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி தான் கேட்குறீங்க, ஏகப்பட்ட பேர் ஃபோன் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ புரியுது, உங்கள் நிலைமை புரியுது, கவலையாக இருக்கும். என்ன பண்ண ரிசல்ட் எப்படி வரப்போகுது, பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆர்வத்தில் நீங்கள் கால் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, எனக்கு புரியுது. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி பண்ணால் இதுக்கு மேலே ரிசல்ட் வர வாய்ப்பே கிடையாது. இதுக்கு மேலே எந்த ஒரு வெப்சைட்டும் ஓப்பனும் ஆகாது. நாளைக்கு இன்றைக்கி நைட்டு நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுற மேக்ஸிமம். அப்படி சப்போஸ் நீங்கள் நைட்டுக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா கொடுக்குறேன். சப்போஸ் வரலினா நாளைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு ஆஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ரிசல்ட் வருமா இல்லையா, ரிசல்ட் அப்டேட் என்ன, 12th ரிசல்ட் எப்போ தான் ரிசல்ட் வெளியாக போகுது. இன்றைக்கி ரிசல்ட் வெளியாகலை, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நாளைக்கு 23 ரிசல்ட் வெளியாகுமா, 24 25 எப்போ உங்களுக்கு ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லி ஆஃபீஸில் அப்டேட் வந்த உடனே நானே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது. முக்கியமாக 12th மேலே ரிசல்ட் பார்க்க ஏன் ஆர்வப்படுறீங்கன்னா, ஸோ எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது, காலேஜெலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபில் பண்ணலை. ஸோ கரெக்டாக ரிசல்ட் வந்தால் தான் அடுத்தது காலேஜ் சேர முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஸோ புரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 10th 11th பொறுத்த வரைக்கும் ஜூலை கடைசி தான் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 12th தான் பார்த்தீங்கன்னா ஒன்று ரிசல்ட் வேணால் வெளியிட்டிருக்கணும். இப்படி போட்டு ரிசல்ட் வெளியாகும்னு நீங்கள் சொல்லிவிட்டு நம்மளே போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. சத்தியமாக எனக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் சமகடுப்பில் இருக்கீங்க, எனக்கு புரியுது. ஸோ அதுக்கோசம் இந்த வீடியோ நான் மதியானம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். நானும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் வேலைக்கு போகிறதுனால பார்த்தீங்கன்னா லைவ் எதுவும் போட முடியல, சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ ஓகே, ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நியூஸ் ரிசல்ட் இன்றைக்கி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு விட்டேன். கமெண்ட் பாக்ஸில் வந்து எல்லாரும் பார்த்து என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க, ஸோ ரிசல்ட் இன்றைக்கி வரல ப்ரோ, ஃபேக் நியூஸாக அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்கன்னா. ஸோ எனக்கும் தெரியாதுப்பா, நானும் உங்களை மாதிரி தான், நானும் வேலைக்கு போயிட்டு இப்போ நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பார்த்துட்டு நைட் ஷிஃப்ட் ஒர்க் பார்த்துட்டும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ சாரி, என் மாதிரி தப்பு இருக்குது. நானும் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டு வீடியோ போட்டுக்கணும், வெரிஃபை பண்ணால் போட்டது என் மணி தப்பு இருக்குது. ஸோ சாரி, இனிமேல் பண்ணால் கரெக்டாக நான் வீடியோ போட்டுறேன். ஸோ இது வரைக்கும் ரிசல்ட் வரல. சப்போஸ் உங்களுக்கு அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தச்சிட்டு நினைக்கிறேன். ஸோ பார்த்து அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக்கையும் தட்டிட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் பண்ணது கரெக்டாக தப்பான்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணி விட்ருங்க, யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ. ஓகேப்பா சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.